ஹலோ மக்களே, நம்மளோட 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு வெறும் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, அவங்களோட ஹெல்த்துமே வந்து பார்த்தோன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரியை பார்க்கலாமா? ரெடியா? ஹலோ காய்ஸ், டுடே என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிஃபோர் ஆரிஃப்ளேம் நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வெயிட் கெயின் ப்ராப்ளம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெயினால் என்னுடைய ஹெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை வந்து நான் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர் ஓரிஃப்ளேம் வந்துட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த நியூட்ரிவியில் வந்து வெயிட் லாஸ்க்காக 90 டேஸ் சேலஞ்சை வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். நிறைய செஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லீடர்ஸ் வந்து அவங்களுடைய ரிவ்யூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹெல்த் வைஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா, ஏதாவது நம்மளுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஸ் மூலிமா அவங்களுடைய கைடன்ஸ் மூலிமா நான் என்ன பண்ணேன், நியூட்ரிமீல் வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மந்த் நான் தொடர்ந்து எடுத்ததுலேயே எனக்கு வந்து 12 kgs வரைக்கும் வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, ஹெட்டேக்கு, அதுக்கடுத்தது ஒரு கோல்டு வந்ததுன்னா சைனஸ் ப்ராப்ளம், வீசிங், இந்த மாதிரி மூச்சு திணறல், எனக்கு ஸ்டெப்ஸ் ஏறினானே மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி ப்ராப்ளம், போன் ப்ராப்ளம் எனக்கு இருந்தது, குதிகால் வலி, இந்த மாதிரி வெயிட் கெயினால் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குமோ அது எல்லா ப்ராப்ளமே என்னுடைய பாடியில் ஹெல்த்தில் இருந்தது. ஆஃப்டர் நியூட்ரிமீல் நான் எடுக்க ஆரம்பிக்கவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்ளமே எனக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இது கொடுக்கல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும்பொழுது நம்மளுடைய ஸ்கின்லாம் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். எனக்கு அந்த மாதிரி ஆகலை. மெயினாக அதுக்கு மாற என்ன ஆச்சுன்னா என்னுடைய ஸ்கின் வந்து நல்ல ஃபேராச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. என்னுடைய வெயிட் லாஸ் ஆகிட்ட பிறகு என்னுடைய ஆஃப்டர் நியூட்ரிமில் நான் எடுக்க ஆரம்பிக்கவும் எனக்கு பத்தாத ஃபிட்டாக இல்லாத எல்லா சுடிதாருமே எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிட்டாக இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எந்த நம்ம ட்ரெஸ் வந்து விரும்புகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தும் வந்து நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்குது. எனக்கு இதோடைய டேஸ்ட்டுமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். நீங்களும் இந்த 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கும் இந்த ரிசல்ட் வேணுமா? அப்போ எனக்கு டிஎம் பண்ணுங்கள் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்.